மல்லி எதிர்பார்க்காத ஏன் நாம் இத்தனை நாள் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான சீன் சொல்லலாம். இன்றைக்கி மல்லியில் அது நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மல்லியை ஒரு வழியாக அசிங்கப்படுத்தி எங்கள் அக்காவை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்னடி இருக்குது, நீ முதல் இது கிளம்பிடு, நீ என்றைக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்தியோ அன்னிலேருந்து இந்த வீட்டுக்கு கண்டம் கண்டம் தான் அப்படின்லாம் இங்கே ராஜேஸ்வரி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பக்கம் விஜயும் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கார். இது மல்லிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம இங்கேருந்து அசிங்கப்படுறதுக்கு நாம் இந்த இடத்த விட்டு வெளியே போய் எங்கேயாவது கூலி வேலை செஞ்சாவது பொழைச்சிக்கலாம் அப்படின்னு மல்லி ஒரே தடியாக தலைமுடிக்கிட்டு விவாகரத்து பத்திரத்தை கையெழுத்து போட்டுட்டு வெளியே வராங்க. இங்கே நம்ம அன்னபூர்ணி சாமிகிட்ட வேண்டினாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு வழியாக அங்கே ஃபோனும் கிடச்சிடுது. சாமிகிட்ட வேண்டிட்டு வெளியே வரும்போது அங்கே இருக்கிற வாட்ச்மேன், என்னம்மா என்னாச்சு, ஏன் அழுதுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி நான் இங்கே வரும்போது தலையில் அடிபட்டு கீழே விழுந்துட்டேன், என் ஃபோனும் காணா போச்சு. அந்த ஃபோன் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் பொண்ணோட வாழ்க்கை இப்போது நட்டாத்தில் நிற்குது, அதை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு அன்னபூர்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. உடனே அந்த செக்யூரிட்டி போயிட்டு அங்கேருந்து சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்த்து அந்த ஃபோன் எங்கே கிடக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. அதில் அந்த காம்பவுண்டில் வேலை செய்கிற ஒரு ஆள் தான் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதை கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட போயிட்டு அந்த ஃபோனையும் வாங்கி தராங்க. உடனே அன்னபூர்ணி வாங்கினதும் அந்த ஃபோனில் வீடியோ இருக்கான்னு பார்க்குறாங்க. நல்ல வேலை, அன்னபூர்ணியோட நல்ல நேரம் அந்த ஃபோனில் அந்த வீடியோ இருக்குது. அது பார்த்த உடனே அன்னபூர்ணிக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்படின்னா நாம் இன்றைக்கி மல்லியோட வாழ்க்கையை காப்பாற்றிடலாம் அப்படின்னு அன்னபூர்ணி வேக வேகமாக ஓடி வராங்க. அவங்க நினச்ச மாதிரியே இங்கே மல்லி அப்போ சண்டை போட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு பேகை தூக்கிக்கிட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது கரெக்டாக நம்ம அன்னபூர்ணி உள்ளே என்ட்ராகிறாங்க. மல்லி புள்ள, என்ன இது பேக்கெலாம் தூக்கிட்டு எங்கே போயிட்டுருக்க? இல்லை பிரிமா, இந்த வீட்டில் இருக்க விஜய்க்கு அவங்க அக்கா இது பண்ணாலும் சரி, ஆனால் அதுவே நாம் இதுதான் சரின்னு சொல்லிட்டோம்னா அவருக்கு பிடிக்காது, அது அவருக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அதான் இதுக்கு மேலே இங்கே இருந்து அசிங்கப்படுறதுக்கு நாம் சும்மாவே நம்ம வீட்டில் இருக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் பெரியமா. விவாகரத்து பத்திரத்தை கையெழுத்தும் போட்டேன். இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது அர்த்தம் இல்லை பெரியமா, வாங்க போகலாம். இங்கே பரப்புல என்ன பேசுகிற லூஸ் மாதிரின்னு. பெரியமா நான் இருக்கும்போது நீ அப்படி இந்த முடிவு எடுத்த? மாப்பிள்ளை தம்பி இன்னும் சரியாக புரிஞ்சிக்கல, அவ்வளோதான். அந்தளவுக்கு அந்த ராஜேஸ்வரி அவர் மனசை மாற்றி வச்சுருக்காப்புல. அதுக்காக அவள் பார்த்து சொல்கிற எல்லாத்தையும் மாப்பிள்ளை நம்பிடுவான்னு நினைக்கிறியா? புள்ள, மாப்பிள்ளைக்கு சரியான ஆதாரம் கிடைக்கல, அதனால் அவர் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இருக்காரு. ஆனால் சரியான ஆதாரத்தை காட்டிட்டோம்னா மாப்பிள்ளை ஏன் பிள்ளை நம்ப போகிறாரு? அதுக்கு என்ன பண்ணுறது பெரியமா? நாமளும் எல்லா முறையும் சொல்லிட்டோம் அவர்கிட்ட, ஆனால் அவர் அதை புரிஞ்சுக்கிற பக்குவத்திலே இல்லை. அப்படிங்கும்போது நாம் எப்படி புரிய வைக்க முடியும்? விடுங்க பெரியமா, இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா அது நமக்கு தான் அசிங்கம், வாங்க போகலாம். இங்கே பாரு புள்ள, இரு புள்ள, ஏன் கோவப்படுற? கோவப்படாமல் இரு. பெரியமா ஒரு முக்கியமான ஆதாரத்தோடு வந்திருக்கேன், நீ வா புள்ள, நான் பார்த்துக்கிறேன். பெரியமா இல்லை பெரியமா, நம்ம எது சொன்னாலும் விஜய் நம்ப மாட்டார், வேணா பெரியமா வாங்க. புள்ள நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு அன்னபூர்ணி பேசும்போது ராஜேஸ்வரி நினைக்கிறாங்க, ஆஹா இந்த அன்னபூர்ணி வந்துட்டாளா, நினச்சா அப்போவே எப்படியும் இவளை காணுமே, சரியான இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு. இந்த மல்லியே போனாலும் விட மாட்டாளே, என்ன பண்ணுறது இப்போது? இங்கே பாருங்கள், 2 பேரும் இங்கேருந்து தேவலாம் கத்திட்டு இருக்கணும், கிளம்புங்க போல, இடத்த காலி பண்ணுங்க. விஜய் உங்களை 2 பேரையும் பார்த்தாலே எரிச்சல் ஆகும், பாவம் அவன் இப்போ தான் ஜெயிலில் இங்கே வந்திருக்கான், அவனை கொஞ்சமாச்சும் நிம்மதியாக இருக்க விடுங்கடி அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அன்னபூர்ணி ஒன்று, என்ன ராஜி, மாப்பிள்ளை தம்பி நிம்மதியாக இருக்க விடணுமா? ராஜி, மாப்பிள்ளை தம்பியோட நிம்மதி கெடுக்கிறது யார்? இந்த குடும்பத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் காரணம் யாருன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அப்படி இருந்து நீ போய் எங்களை சொல்லி ராஜி, எப்படி ராஜி அதெல்லாம்? அன்னபூர்ணி ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க. ராஜி நீ தான் ரொம்ப ஓவராக போயிட்ட, உனக்கு ஒரு 2 கார்டு போடணும்ல, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன், இன்றைக்கி உனக்கு 2 கார்டு போட்டுறேன் இரு அப்படின்னு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. ராஜி ஒன்று, என்ன திமிரு ஏறி போச்சா உனக்கு? எனக்கு இல்லை ராஜி, உனக்கு தான் திமிரு ஏறி போச்சு. ஏன்னா நம்மளை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, நம்ம பண்ணுறது எல்லாமே திருட்டுத்தனம் தானே, யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு ரொம்ப ஓவராக ஆடிக்கிட்டு இருக்க. அதான் உன் ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்ட தான் இன்றைக்கி வந்திருக்கேன், முடிவு கட்டாமல் இன்றைக்கி போகிறதில்ல. மல்லி பாப்புல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அன்னபூர்ணி மல்லி இழுத்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும் விஜய் பார்த்துட்டு, இப்போ எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க? மல்லி என்ன திரும்ப பிரச்சனை பண்ண போறியா? உன்னை தான் அந்த வீட்டோட போக சொல்லிட்டான்ல, நீ போகணுன்னு கிளம்பிட்டல, அப்போ எதுக்கு போயிட்டு உங்கள் பெரியம்மா அழைச்சிட்டு வரேன்? இங்கே பாருங்கள் விஜய், நான் உன்னை எங்கள் பெரியம்மா அழைச்சிட்டு வரல, எங்கள் பெரியம்மாவை இங்கே வந்தாங்க, நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், அவங்க தான் புரிஞ்சுக்காமல் இங்கே வந்துட்டாங்க. பெரியம்மா பார்த்தீங்களா, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கு தான் பெரியம்மா அசிங்கம், வாங்க போகலாம். இரு புள்ள இரு. விஜய் தம்பி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், இப்போ என்ன, நாங்கள் இந்த வீட்டோட வெளியே போகணும் அவ்வளோதானே? தாராளமாக போகிறோம் தம்பி, நாங்கள் ஒன்றும் இந்த வீட்டை நம்பி இங்கே வரல. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன வீடியோ காட்டுறேன், அதை மட்டும் பார்த்துருங்க. நான் அப்படி போயிட்டே இருக்கேன், ஆனால் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, கண்டிப்பாக நானும் சரி மல்லியும் சரி இங்கே இருக்கவே மாட்டோம்.
இருந்தாலும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்ல, ஏன்னா அது உங்களுக்காக ரெடி பண்ண வீடியோ, கொஞ்சம் பாருங்கள் தம்பி அப்படின்னு சொல்லவும், இங்கே மல்லி ஒன்று, பெரியம்மா என்ன வீடியோ பெரியம்மா? இருப்புல்ல, இது விஜய் தம்பிக்காக எக்ஸ்கியூஸாக ரெடி பண்ணது, விஜய் தம்பி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லவும், ராஜிக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. ரஞ்சிதா உடனே, ராஜிமா என்ன வீடியோ காட்டுறான் அந்த அன்னபூர்ணி? தெரியல ரஞ்சி, இரு பார்க்கலாம். விஜய் என்ன வீடியோ அது? இருக்கா நான் பார்க்குறேன் அப்படின்னு விஜய் ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் நம்ம ராஜி அன்னைக்கு ஆவேசமாக பேசினாங்களே, நான் கனடாவிலேருந்து எதுக்கு வந்தேங்க? ஊர் சுற்றி பார்க்க வந்தானா இல்லை என் தம்பியை பார்த்துக்க வந்தானா? என் தம்பியை ஏமாற்றி அவங்ககிட்ட இருக்கிற சொத்தையும் அபகரிக்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு ராஜி பக்கமாக தான் எதுக்காக வந்தேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு மாஸ்டர் பிளான் போட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க இல்லையா? அந்த வீடியோ பார்த்ததும் விஜய் சம்மதிச்சு வர்றாரு. இங்கே ராஜிக்கு மூஞ்செல்லாம் மாறி போச்சு. ஆஹா, விஜய்கிட்ட இந்த வீடியோவை காட்டிட்டாலே இந்த அன்னபூர்ணி, அவள் வச்சிருந்த பென்ட்ரைவை தான் அன்றைக்கி நம்ம மேனேஜர் பிடிங்கிட்டு வந்துட்டாரே, அப்புறம் எப்படி இந்த வீடியோ விட்டு இருக்குது? ஐயோ மேனேஜர் கோட்டை விட்டுட்டியே ஐயா, இப்போது விஜய்கிட்ட நம்ம என்ன சொல்லி தப்பிக்க போகிறோம்? ஒன்றுமே புரியலையே. விஜய் மூஞ்சி வேறு மாறிட்டே இருக்குது. இன்றைக்கி நமக்கு உண்மையாலுமே பெரிய பூசை இருக்குது போலுக்கு அப்படின்னு ராஜு பயந்து போய் நிற்கிறாங்க. அன்னபூர்ணி காட்டிட்டு, என்ன மாப்பிள்ள வீடியோ எப்படி இருக்குது? இதுவாச்சும் நம்புவீங்களா? இல்லை இப்போவும் எங்கள் அக்கா உத்தமி, எங்கள் அக்கா வந்து நீதி நேர்மை நியாயம் கடமை எருமைன்னு இருப்பாங்கன்னு சொல்ல போகிறீங்களா? சொல்லுங்கள் மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல விஜயால் ஒன்றுமே பேச முடியல. ராஜு ஒன்று, விஜய் அதெல்லாம் நம்பாத விஜய், ஆக்சுவலாக எனக்கு என்ன நினச்சி தெரியுமா? இவங்க தான் 2 பேரும் வந்து இந்த மாதிரி விஜய் நாங்கள் சூழ்ச்சி பண்ணி அவன் பணத்தெல்லாம் சுருட்ட ட்ரை பண்ணோம். ஆனால் நீ லாஸ்ட்டில் அவனை இப்படி பண்ணிட்டியே, எங்களுக்கு இப்போது எதுவுமே கிடைக்காம போயிடுச்சு, அவர் வெளியே வரணும், எப்படியாவது வெளியேடு அப்படி இப்படின்னு ரொம்ப ஓவராக பேசினாங்க. நானும் ஒரு கோவத்தில், இங்கே பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லைன்னு சொன்னேன். இல்லை நீ தான் காரணம், நீ தான் இப்படி பண்ணிட்ட அப்படின்னு, சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் இப்படிலாம் பண்ண அப்படின்னு என்கிட்ட ரொம்ப ஓவராக பேசினாங்க, திமிராக பேசினாங்க விஜய். எனக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ண தெரில, அதான் ஒரு கோவத்தில் ஆவேசத்தில், ஆமாம் நான் அதுக்காக தான் கனடாலேருந்து இங்கே வந்தேன், சொத்தெல்லாம் அப்படிக்கு தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கோவத்தில் பேசிட்டேன் விஜய். மற்றபடி அக்கா உள்ளேருந்து பேசல விஜய். ஆனால் அந்த ராஜேஸ்வரி எப்படியாப்பட்டோம் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த அன்னபூர்ணி மல்லியும் எந்த அளவுக்கு தெளிவாக பிளான் பண்ணி என்னை உசிப்பேற்றி விட்டு என்னை வந்து இந்த மாதிரி பேச வச்சு அது இவ்வளோ அழகாக வீடியோ எடுத்து உங்ககிட்ட காட்டிடுறாங்க பார்த்தியா விஜய்? பரவாயில்ல விஜய், பரவாயில்ல, எனக்கு தெரியுது உன் மூஞ்ச பார்த்தாலும் தெரியுது நீ அதெல்லாம் நம்புற அப்படின்னு. பரவாயில்ல விஜய், இப்போ என்ன, நான் வந்து ஒன்று ஜெயிலுக்கு அமிச்சிட்டேன், உன் சொத்துக்கு ஆசைப்பட இங்கே இருக்கேன் அப்படி தானே? வேணாம் விஜய், எனக்கு உன் சொத்து வேணாம், நீ வேணாம், நான் கனடாவுக்கே போகிறேன், வந்து பாரு விஜய் கனடாவில் எனக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குன்னு. இருந்தும் தம்பி முக்கியம், தம்பி பொண்ணு தனியாக இருக்காளேன்னு வந்த பார்த்தியா, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும் விஜய் அப்படின்னு அப்படி ராஜேஸ்வரி கோபமாக போயிட்டு பேக்லாம் எடுத்து வராங்க. அது வரைக்கும் அமைதியாக அந்த விஜய், அக்கா நில்லுக்கா, என்னக்கா இது ஒரு வீடியோ, இதை பார்த்தா நான் நம்பிடுவேனா? எனக்கா இப்படி பேசிகிட்டு இருக்கேன்? எனக்கு ஓ மேலே நம்பிக்கை இருக்குக்கா. இங்கே பாருங்கள், இந்த வீடியோ எப்போ எடுத்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் அக்கா மேலே எனக்கு முழுசாக நம்பிக்கை இருக்குது. இதை வச்செல்லாம் எங்கள் அக்காவை நான் தப்பாக நினைக்க முடியாது. இங்கே பாருங்கள், இதை எடுத்துகிட்டு ஒழுங்காக கிளம்புங்க. என்ன விஜய் தம்பி இப்படி பேசுகிறீங்க? உங்கள் அக்கா அவங்களே பேசுகிற வீடியோ இது, அதை காட்டியிருக்கேன், இப்போ நீ நம்பலை அப்படின்னா அப்போது எப்படி தான் சொன்னால் நம்புவீங்க தம்பி நீங்கள்? இங்கே பாருங்கம்மா, நீங்கள் எதையும் சொல்ல வேணாம், எனக்கு எங்கள் அக்காவை பற்றி நல்லாவே தெரியும். அவங்க எனக்கு அக்கா இல்லை, எனக்கு அம்மா மாதிரி. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக என் அக்கா எனக்கு எந்த துரோகமும் நினைக்க மாட்டாங்க, பண்ணவும் மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் இந்த மாதிரி வீடியோலாம் என்னால் நம்ப முடியாது அப்படின்னு விஜய் சொல்லிடுறாரு. மல்லி ஒன்று, பெரியம்மா நான் தான் சொன்னாலே பெரியம்மா, கண்டிப்பாக அவர் நம்ப மாட்டார் பெரியம்மா. ஏன்னா அவருக்கு நம்மளை விட அவங்க அக்கா தான் முக்கியம். அவங்க அக்கா அவருக்கு எவ்வளோ துரோகம் பண்ணாலும் அவங்க அக்கா அவருக்கு நல்லவங்க, ஆனால் நாம் கெட்டவங்க. விடிங்க பெரியம்மா, நம்ம போனால் வாங்க அப்படின்னு மல்லி பேகை தூக்கிட்டு கிளம்புறாங்க. விஜய்க்கு அரை மனசாகவே இருக்குது, நம்ம அக்காவா இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு. இருந்தாலும் நம்ம அக்கா பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லையே, அவங்க நம்ம அக்காவாச்சு அப்படின்னு விஜய் மனசில் ஓடுது. ஆனால் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம அக்கா தானே பேசியிருக்காங்க, அதை பார்த்தா நல்லா புரியுது. இருந்தாலும் நம்ம மனசை ஏற்றுக்க தயங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் குழப்பத்தோடு நிற்கிறாரு. ராஜி, அப்பா ஒரே விஜய் நம்பலை, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு ராஜி நினைக்கிறாங்க. மல்லி அன்னபூர்ணி 2 பேரும், போங்க தம்பி, இதுக்கு மேலே உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எங்களால் முடியாது, இதுக்கு மேலே நீங்களே என்ன வேணும் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு பற்றி கவலை இல்லை அப்படின்னு அன்னபூர்ணி மல்லி 2 பேரும் பேகை தூக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க.